ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடையும் போது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்தக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போவாங்க. அப்போ வெளிநாட்டில் இருந்து செட்டில் ஆனவங்க இப்போ இங்கே வருவாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண ஏற்பாடு இது எல்லாமே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். பிள்ளைகளுக்கு உண்டான சொத்துக்கள் அவங்க மேலே பதிவு பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது. குரு தான் வந்து பத்திரப்பதிவு, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரோட ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோரோ வாங்குறது, மிகப்பெரிய லக்ஸரியான ஒரு வீடு, லக்ஸரியான லைஃப், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகம் தாயில்லம் கலந்த வீடு, பாசம் இருக்கிறத 4 பேர் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது. பாசத்துலேயும் சரி, பணமும் சரி, உணவும் சரி, எல்லாருக்குமே கொடுத்துட்டு தானும் மகிழ்ச்சி அடைகிறது, மற்றவங்களையும் மகிழ்விக்கக்கூடிய ராசியான கடக ராசி. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத பலன் பார்க்க போகிறோம் கடகராசி நேயர்களுக்கு. இப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே பிறக்கக்கூடிய ஆடி மாதம், இதையும் 2 விதமான கலவையான பலன்களை நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ கடக ராசிக்காரங்க லக்னக்காரங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பலன். அப்போ ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் நான் கடக ராசி தான், எனக்கு அங்கே லக்னம் இல்லையே அப்படின்னா, உங்களுக்கு லக்னம் இந்த 12 வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குங்க. அப்போது உங்கள் லக்னம் தான் இங்கே இருக்கக்கூடிய 12 வீட்டையுமே இயக்குது. அப்போது உங்கள் லக்னத்துக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் லக்னம் இருக்குதோ அந்த லக்னத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான். ஒரு சிலருக்கு கடகராசி கடக லக்னம் அமையும். அப்போது இந்த லக்ன புள்ளின்றது பார்த்திங்கன்னா இந்த கடகத்தில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ஒன்று குருவுடைய நட்சத்திரம், ஒன்று வந்து புதனுடைய நட்சத்திரம், ஒன்று சனியினுடைய நட்சத்திரம். ஸோ இந்த 3 கிரகங்களில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய சந்திரன் அமர்ந்திருக்கும். அந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் வந்து மாதம் மாதம் கோவிலில் அர்ச்சனை பண்ணணும். இது மிகவும் சிறப்பு. இது வந்து எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாதுன்றான் இல்லை, லைஃப் லாங் நீங்கள் உங்கள் நட்சத்திரம் எப்போ உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, ஆயில நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் எந்த மாதத்தில் வருது கேலண்டரில் தெரிஞ்சுக்கலாம். கேலண்டர் தான் நம்மளுக்கு பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் கேலண்டர் இருக்குது. அப்போது இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் போவோம். அப்போ உங்கள் நட்சத்திரம் நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்களா ஒரு நட்சத்திரம், புனர்பூசத்தில் நான் பிறந்தேன், பூசத்தில் நான் பிறந்தேன், ஆயிலில் பிறந்தேன் அப்படின்றவங்க இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் எப்போ வருதோ அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணணும். எந்த கோயிலுக்கு போனோம் எப்போ பண்ணணும்னு உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னம் நின்ற புள்ளி எதுவோ அந்த இறைவனை நீங்கள் வணங்கினா இன்னும் சிறப்பு. இதுதான் முக்கியம். அப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறது பெருசு இல்லை, ஜாதகம் பார்த்தோன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம வந்து மருத்துவம் பார்க்குறோம், டாக்டருக்கு கேட்குற ஃபீஸை கொடுத்துட்றோம், மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறோம், தூக்கி செல்ஃபில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தா ட்ரீட்மெண்ட்டு கிளியர் ஆகாது. இதுதானே உண்மை. அதே தான் ஜோதிடர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் லக்னத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம், உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டு. அதே தான் மருத்துவர்கிட்ட போகிறதும் சரி, நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட போகிறதும் சரி, நீங்கள் ஜோதிடர்கிட்ட போய் எங்கே போனாலும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ஜெயிப்பீங்க. அதுதான் விஷயம். இப்போ நம்ம இந்த மாத பலனுக்கு நம்ம போயிடலாங்க. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, என்ன சார் ஏற்கனவே சனி பகவான் அஷ்டம சனின்றீங்க, அர்த்தாஷ்டம சனின்றீங்க, உங்கள் ராசி மகர ராசியில் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என் வீட்டை பார்க்குறாரு சரியில்லைன்றீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, ஒரே பயமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு ரொம்ப சோர்வாக இருக்கும் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சனி பகவான் வந்து வக்கர நிலை. அப்போ வக்கர நிலையில் ஒரு 4.5 மாதம், இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடையும் போது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்தக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ தடை தாமதங்கள்லாம் கிளியர் ஆகுது. இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல முடிவுகள், நல்ல முயற்சிகள்,
இது எல்லாமே பண்ணலாம். அப்போ நல்ல முயற்சி நல்ல முடிவுன்னா இது கடக ராசிக்காரங்களுக்கு சீனியராக இருக்கவங்க 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் சார்ந்த விஷயம், ஒரு பத்திரப்பதிவு, ஒரு புதிய சொத்து வாங்குறது, பழைய சொத்து விற்கிறது, இப்போ அதை ரினியூவல் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் இப்போ பண்ணலாம். இந்த வக்கர டைமில் பண்ண வேணான்னுவாங்க. இது வக்கரம், இப்போ சனி பகவான் வக்கரமாக இருக்கிற காலத்தில் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். அவர் ஸ்லோவாகிட்டார். உங்களை ஒரு இந்த வேலையை நீ பண்ணுவா, நான் 4.5 மாதம் கழித்து வரேன் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயந்தான் இது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க, உயர் படிப்பு உயர்கல்வி பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நவம்பருக்குள்ளே 15க்குள்ளே இருக்குது. முடிவு பண்ணலாம். திருமணம் பண்ணலாம், புதிய முயற்சிகள் பண்ணலாம், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். புதுசாக பெருசாக பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மூத்தவர்கள் கையிருப்பு கையில் வச்சுங்க. சுத்தமாக காலி பண்ணிட்டு எல்லாருக்கும் பிச்சு பிச்சு கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை ஆகாதீங்க. உங்கள் கையில் கையிருப்பு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிதுனத்திலிருந்து சுக்கிர பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்போ சுக்கிரன் வந்து கடகம் அப்படின்ற நீர் ராசி, கடகம் தான் நீர் ராசி. கடகத்துக்கு சுக்கிரன் வந்து அமரும்போது கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். அப்போ கடக ராசி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீடான சனி பகவானோட வீடு வரும். அப்போ கும்பமே அங்கே இருக்கிறார். கும்பராசியில் உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்கார். அப்போ கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி கலத்திரஸ்தான காரகன் வந்து சனி பகவான் தான். அப்போ மகரத்துக்கும் அவர் தான், கும்பத்துக்கும் அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு வந்து 6ஆம் வீடும் 7ஆம் வீடும் வந்து உங்களுக்கு சனி பகவான் தான். அப்போ இதை சார்ந்த விஷயம் 6 தொழில் ஸ்தானம், 7 வந்து கலத்திரஸ்தானம் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் நல்லபடியாக தொழிலில் கணவன் மனைவியோடைய ஒற்றுமை இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசி, இப்போ கடகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3, துலாம் 4, விருச்சிகம் 5, தனுசு 6, மகரம் 7. அப்போது 7ஆம் வீடு தான் கலத்திரஸ்தானாதிபதி. கலத்திரம்னா கணவன் மனைவி உங்கள் லைஃப் பார்ட்னர். அப்போ கடகத்துக்கு வந்து 7ஆம் வீடு மகரம். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் அந்த வீடு தான். அப்போது இதை சார்ந்த விஷயம் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்கன்னா அதை முடிவு எடுக்கிறத கொஞ்சம் யோசித்து எடுக்கணும். புதிய பார்ட்னர்களை நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் சேர்க்கக்கூடாது. அப்போ சேர்த்தீங்க அப்படின்னா அதை சார்ந்த மாதிரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன தசை நடக்குது இப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் கூட்டு சேர்ந்துக்கணும். அப்போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான். அப்போது வெளிநாட்டு பயணம் இருக்குது, அதெல்லாம் யோசித்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போவாங்க. அப்போ வெளிநாட்டில் இருந்து செட்டில் ஆனவங்க இப்போ இங்கே வருவாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண ஏற்பாடு இது எல்லாமே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் மிக லாபஸ்தானத்தில் இருக்கார். அது சுக்கிரனுடைய வீடு. கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். பிள்ளைகளுக்கு உண்டான சொத்துக்கள் அவங்க மேலே பதிவு பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது. குரு தான் வந்து பத்திரப்பதிவு, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரோட ஒரு வீடு 2nd ஃப்ளோரோ 3rd ஃப்ளோரோ வாங்குறது, மிகப்பெரிய லக்ஸரியான ஒரு வீடு, லக்ஸரியான லைஃப், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சிக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த ஒரு விஷயம். ஆடி மாதம் அம்மனுக்குரிய விஷயம், பரிகாரம், அது இது எல்லாமே கோவில், கும்பாபிஷேகம், இறைவனுக்குரிய மாதம். அதேமாதிரி கடகம் தாய் இல்லம் கலந்த வீடு, பாசம் இருக்கிறத 4 பேருக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது. பாசத்துலேயும் சரி, பணமும் சரி, உணவும் சரி, எல்லாருக்குமே கொடுத்துட்டு தானும் மகிழ்ச்சி அடைகிறது, மற்றவங்களையும் மகிழ்விக்கக்கூடிய ராசியான கடகராசி. இந்த சுமார் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் மிகவும் சந்தோஷமாக மற்றவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றது தான் சொல்லக்கூடியது. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் ஏதாவது தடையாக இருந்தால் கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிங்களுக்கு, மீனுக்கு இதெல்லாம் உணவு கொடுங்க. முடிஞ்சாக்கா புதுசாக வீடு கட்டியிருக்கிறீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணியிருங்கன்னா அந்த வீட்டில் ஒரு மீன் தொட்டி வச்சு மீனை வளங்க. டெய்லி உங்கள் கையால் உணவு போடுங்க மீனுக்கு. நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு உங்களால் உணவு கொடுக்கணும். கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த அஷ்டலட்சுமி கோயில், பெண் தெய்வங்களை வணங்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்.